இதுக்கு மேல என்னால நடக்க முடியாது. ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாது. திருமுகா, நீ இழந்த உன் மந்திர சக்தி எல்லாம் உனக்கு வேண்டாமா? இப்படி ஆசை காட்டி தானே என்ன இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்த. உன்னை நம்பி வந்தேன் பாரு. நான் ஒரு முட்டாள் தான். நீ எனக்கு எந்த சக்தியும் தரப்போறதில்ல. ரத்த சாமுண்டி, காலபைரவி, ஜங்காமுகி, பத்மசூர வீர தீர நர்த்தன் இவங்களால முடியாதத நீ செய்ய போறியா? உன் பின்னாடி இப்படி நடக்க வச்சு நீ என்ன சாகடிக்க போற. கடைசியில அதுதான் நடக்க போகுது. என்ன பண்ற? உன் சக்தி உனக்கு திரும்ப கிடைக்க வழி பண்ற. குறுக்க பேசாம கொஞ்சம் அமைதியா இரு. போற்றியோ நமச்சிவாய, புயங்குகன மயங்குகின்றேன். போற்றியோ நமச்சிவாய. புகலிடம் பிரிதொன்றும் இல்லை. போற்றியோ நமச்சிவாய. புறமென போக்கல் கண்டாய். போற்றியோ நமச்சிவாய. சயசய போற்றி போற்றி. திருமுகா, இது என்னன்னு தெரியுதா? இத எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? உன்னோட தவ வலிமை, மந்திர சக்தி, தந்திர ஆற்றல் அத்தனையும் மந்திர நீர்ல இறக்கி வச்சியே அந்த குடுவை. ஆமா ஆமா, ஆனா இதுதான் அன்னைக்கு கீழே முழுசா கொட்டி பாழாயிடுச்சே. மறுபடியும் இது எப்படி? ஈசன் அழிக்க மட்டும் இல்ல, ஆக்கவும் செய்வான். அப்போ இப்படியும் சொல்லலாம், இந்த மந்திர நீரு அந்த மோகினி பேய் தேவியை அழிக்க. இதையே நான் என்னோட சுயநலத்துக்காக கேட்டிருந்தா அந்த ஈசன் தந்திருக்க மாட்டான். உனக்காகவோ கெட்ட சக்தியை அழிக்கிறதுக்காகவோ உலக நன்மைக்காகவும் கேட்டதுனாலதான் ஈசன் இதை இப்ப கொடுத்திருக்கான். அப்போ இது எனக்கா? எனக்கு கொடுக்க போறியா? குடு 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 குடு. அவசரப்படாத திருமுகா, அத்தனையும் உனக்கு ஒரே சமயத்துல முழுசா கிடைச்சிடாது. இந்த மந்திர சக்தி நீரை உனக்கு நான் துளி துளியா கொஞ்சம் கொஞ்சமா தான் தருவேன். ஒவ்வொரு தடவையும் நீ இத குடிக்கிறப்பையும் உனக்கு ஒவ்வொரு சக்தியா கிடைச்சிட்டே இருக்கும். என்னது? துளி துளியா கொஞ்சம் கொஞ்சமா சொட்ட சொட்டா கொடுத்து என்னோட முழு சக்தியும் என்னைக்கு கிடைக்கிறது? துருமுகா, மொத்தமா இழந்திருக்க. மொத்தமாவே வேணும்னு பேராசைப்படாத. அந்த பேராசை உன்னை அழிச்சிடும். நீ தேவியை அழிக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்கு நீ நீ முழுசாவே இத எனக்கு கொடு. முடியாது. எப்போ எவ்வளவு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். கைய நீட்டு. இந்த ஒரு துளி நீரு நீ நினைச்ச ஆயுதத்தை வர வைக்கிற சக்திய உனக்கு தரும்.
இந்த ஒரு சொட்டு குடிச்சதுக்கு இந்த கத்தி வந்திருக்கே, இது எல்லாத்தையும் குடிச்சா என்னோட மொத்த சக்தியும் வந்துடும். துருமுகா, உன் புத்திய காட்டுற பாரு, அதுவும் என்கிட்ட. துருமுகா போ, இப்போதைக்கு இந்த சக்தியே உனக்கு போதும். அதை வச்சு அந்த தேவியை உன்னால மிரட்ட முடியும். போய் ருத்ரனையும் சித்தர் சாமியையும் மீட்டுட்டு வா. அப்புறம் அந்த குடுவையில இருந்து மந்திர நீரை இன்னும் நான் உனக்கு தரேன். போ, போயிட்டு வா. பாலாம்பிகா நில்லு. இப்படி பார்த்தும் பார்க்காத மாதிரி போறியே, அந்த அளவுக்கு நான் உனக்கு அந்நியமா போயிட்டேனாம்மா. உனக்கு உதவதான் இப்போ ஒரு புது நண்பர் கிடைச்சிருக்காரு. அதனால இந்த பழைய நண்பனோட உதவி தேவையில்லை, அப்படித்தானே? என்னோட உதவி உனக்கு தேவையில்லை, ஆனா அந்த துர்முகனோட உதவி மட்டும் உனக்கு தேவை. ஆமா, துருமுகனோட உதவிதான் எனக்கு தேவை. அவன் உன்னோட ஜென்ம எதிரி. மேல மேல எதிரிங்களை சம்பாதிச்சாதான் தப்பு. எதிரிய நண்பனாக்கிட்டா தப்பு இல்லையே. அவனை நம்பாத, அவன் ஆபத்தானவன். அவனும் என்ன நம்பல. ரெண்டு பேருமே எச்சரிக்கையோட கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். எதுக்கு இந்த ஆபத்தான விளையாட்டு? ஆபத்தில்லாத விளையாட்டு ஏதாவது இருக்கா? ஆனாலும் நீ விளையாடுறது மரண விளையாட்டு. எங்க எதிரிக்கு மரணத்தை பரிசா எங்களால வழங்க முடியாது. அதனாலதான் இந்த விளையாட்டே. என்ன சொல்றன்னு எனக்கு புரியல. பூதநாதரே, நான், சித்தர், ருத்ரன் யாருமே எங்களோட எதிரிங்களை கொல்ல மாட்டோம், கொல்லவும் கூடாது. அதனாலதான் தேவியை கொல்றதுக்கு இப்போ துருமுகனோட கூட்டு சேர வேண்டிய நிலைமை. இது என்னோட முடிவில்ல, சித்தர் சாமியோட முடிவு. ஆனா அத்தனைக்கும் சூத்திரதாரி அந்த சிவன். இதுல வாழ்வோ தாழ்வோ அத்தனையும் அந்த சிவனை தான் சேரும். கடைசியில அந்த சிவனையும் இழுத்துட்ட. இனி நான் என்ன சொல்ல? நான் போலாமா? பாலாம்பிகா, உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்துட்டு இருக்கு. சொல்லுங்க பூதநாதரே. எல்லா திசையிலையும் முட்டி மோதி சோர்ந்து போய் கிடக்குறேன். உங்களோட நல்ல செய்தியை கேட்டாலாவது உற்சாகமா வேலை செய்யறேன். உனக்கு இந்த போதநாதர் வேண்டாம், என்னோட உதவி வேண்டாம், ஆனா என்னோட செய்தி மட்டும் உனக்கு வேணும். நான் உனக்கு சொல்லவே மாட்டேன். நீ மோகினி கொண்டு போயிருக்கிற ருத்ரனையும் சித்தர் சாமியும் மீட்டு கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைக்கணும். அப்புறம் அந்த மோகினியை கொல்லணும். தேவி ருத்ரனை புடிச்சு வச்சிருக்கா, அவனை காப்பாத்தணும்னு பாலாம்பிகா என்கிட்ட சொன்னா. ஆனா இங்க இவன் சுதந்திரமா நடமாடிக்கிட்டு இருக்கான். எப்படி? சித்தர் சாமி, துர்முகம் தேவியை கொல்ல போறானா? என்ன சொல்றீங்க? ஆமா ருத்ரா, தேவி தனக்கு இவனால தான் ஆபத்து வரும்னு
தன் கனவுலையும் கற்பனையிலையும் நினைச்சு பார்த்துடாத ஒருத்தன் தான் அவளை கொல்வான். அதுக்குன்னு நான் தனியா யாரை போய் தேட? அதனாலதான் நான் துர்முகனை தேர்ந்தெடுத்தேன். என்ன துர்முகா, எப்படி இருக்க? சௌக்கியமா? இரு, கோவப்படாத. நம்ம விரோதத்தை காட்டுவோம், சண்டை போடுவோம். இப்போ நேரம் இல்லை. ஏன் சமாதானத்தை பேச கூட இப்போ சந்தர்ப்பம் இல்லை. ஏன்னா தேவி கிட்ட இருந்து ஒரு வழியா இப்போ தப்பிச்சு வந்திருக்கேன். அவளும் விடாம என்னை துரத்திக்கிட்டு பின்னால வந்துகிட்டே இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட எப்படி நின்று பேசிக்கிட்டே இருந்தா அப்புறம் என் கதி அதோ கதி தான். அதனால மன்னிச்சுக்க. இப்போதைக்கு நான் இந்த வழியா ஓடி போய்ட்றேன். அப்புறம் தேவியோட மோதி ஜெயிக்க முடியும்னு உனக்கு நம்பிக்கை இருந்தா இதோ இந்த பக்கமா போ. இந்த வழியா தான் அவ வந்துட்டு இருக்கா. நீ போய் அவளோட சண்டை போட்டு பாரு. அவ கூட மோதி உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு தோணுச்சுன்னா இந்த பக்கம் போவாத. நீயும் என்ன மாதிரி வேற பக்கமா தப்பிச்சு ஓடிடு. வரட்டுமா துர்மகா? அடுத்த சந்திப்புல சாகவாசமா பேசுவோம். தேடி வந்த தெய்வம் எதிரில வரும் பாக்க. நான் தேடி வந்த தேவி நீ என் எதிரில வந்து நிக்கிற. துர்முகா, தெய்வங்கிற அளவுக்கு நீ என்ன உயர்த்த வேண்டாம். நான் என்னைக்கும் பழச மறக்கிறவ இல்ல. என்ன படைச்சவ நீ. அந்த நன்றியும் விசுவாசமும் எனக்கு என்னைக்குமே உண்டு. ஆமா, சரணடையறேன்னு எனக்கு செய்தி அனுப்புன. உனக்கு நல்லபடியா வரவேற்பு கொடுத்து அழைச்சிட்டு வரத்துக்காக என்னோட உதவி தேவதைகள் மந்தாகினி சிந்தாமணி அனுப்புன. அவங்களும் என் வார்த்தையை மீறாம உன்னை தங்க பல்லக்குல உட்கார வச்சு என்னோட மாளிகைக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. அவங்க என்கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு திரும்பி வந்து பார்த்தா உன்னை காணும். ஆமா, எங்க போன நீ? துருமுகனோட திரும்பி வந்தாதான் ஆச்சுன்னு நானும் அவங்கள விரட்டி அனுப்பிட்டேன். பாவம், அவங்க உன்னை தேடி அவங்க எங்கெல்லாம் அலையறாங்களோ. நீ என்னடானா இங்க இப்படி தெரிஞ்சிட்டு இருக்க. நல்ல வேளை நான் உன்னை சந்திச்சிட்டேன். வா துருமுகா, என் மாளிகைக்கு போய் பேசிட்டு இருப்போம். அதுக்கு முன்னால நீ என்ன படைச்சவன் இல்லையா? நான் உன்கிட்ட முதல்ல ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். நடிக்காத. உன்னோட அரண்மனையில நீ நர்த்தனா கிட்ட பேசின எல்லாத்தையும் நான் கேட்டேன். நல்ல வேலை, அத கேட்டதுனால நான் உயிர் தப்பிச்சேன். உனக்காக நான் பாலாம்பிகாவை கொல்லணும். அடுத்த நிமிஷம் நீ என்ன கொல்லுவியா? உன்னை உருவாக்குன என்னையே கொல்ல நினைக்கிறியே? உன்னை விட இழிந்த ஜென்மம் இந்த உலகத்துல ஒருத்தி இருக்க முடியாது. பெண்ணா நீ? பேய், பிசாசு. இந்த மண்ணுல நடமாட உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. ஒண்ணு நீ உயிரோட இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். நான் யுத்தத்துக்கு தயாரா தான் வந்திருக்கேன். துர்முகா, நீ என்கிட்ட யுத்தத்துக்கு வந்திருக்கியா? உயிரை விட வந்திருக்கேன்னு சொல்லு. இந்த தேவி என்ன உன்கிட்ட கொத்தடிமையா இருந்த பழைய மோகினி நினைச்சியா? நான் தேவிடா, பிரபஞ்ச மகாசக்தியால் ஆசீர்வதிக்கப்பட்டவ. உன்னெல்லாம் ஒரு பொருட்டா மதிச்சு நான் பேசுறதே அதிகம். நீ என்கிட்டயே சவால் விடுறியா? அதுவும் என்ன யுத்தம் செய்ய கூப்பிடுறியா? அதுவும் நீ யாரு? நீ என்ன பழைய துருமுகனா? அத்தனை ஆற்றலையும் சக்தியையும் பறி கொடுத்துட்டு பறி தவிச்சிட்டு நிக்கிற பரிதாப ஜந்து நீ. என்கிட்ட சரிசமமா வந்து நின்னு என்னைய சண்டைக்கு கூப்பிடுறியா? முட்டாள். வாயால கெட்டது தவளை மட்டும் இல்ல, இந்த துர்முகனம் தான். இன்னைக்கு உன்னோட வாழ்க்கையோட இறுதி நாள்.
துருமுகன் எந்த ஒரு சக்தியும் இல்லாத சாமானியன்னு நினைச்சா சராமாரியா ஆயுதங்களை அனுப்புறானே. பழையபடி அவனுக்கு சக்தி எல்லாம் கிடைச்சிருச்சோ? ஆழம் பார்க்காம காலை விடக்கூடாது. ஆபத்தை எதுக்கு விலைக்கு வாங்கணும்? கோழ மாதிரி ஓடி ஒளிஞ்சிட்ட. என்னமோ பெருசா வீரவசனம் பேசுனியே. உனக்கு தைரியம் இருந்தா இப்ப என் முன்னாடி வா. நீ எங்க ஓடினாலும் சரி, உன்னை நான் விட மாட்டேன். தேவி, உன் சாவு என் கையால தான். சித்ரா, ஒரு நிமிஷம் இங்க வாமா. என்னங்க? வீடு பழையபடி ஆயிடுச்சு பாத்தியா? இவ்வளவு பெரிய வீட்டுல நீ நானும் மட்டும் தனிமையில இருந்தோம். சோம்பேறித்தனமா அர்த்தம் இல்லாம கழிஞ்ச வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு அழகும் அர்த்தமும் சேர்க்கிற மாதிரி பாலாம்பிகா ஒரு பரிவாரத்தோட வந்து சேர்ந்தா. சித்தர், ருத்ர, குரு, மல்லி, நீலகண்ட, இப்படி வீடு நிரம்பி வழிஞ்சுது. அத்தனை பேரும் நல்லவங்க. அவங்களால இந்த வீடு அழகாச்சு, பிரகாசமாச்சு. ஆனா எல்லாம் கொஞ்ச நாள் தான். இப்போ இந்த வீடு பழைய மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தரா போயிட்டாங்க. சித்தரையும் ருத்ரனையும் தேவி கொண்டு போயிட்டா. அவங்கள தேடி பாலாம்பிகா போயிட்டா. கல்யாணம் பண்ணிக்கிட்டு மல்லியும் குருவும் ஊருக்கு போயிட்டாங்க. பழையபடி ஆயிடுச்சு நம்ம வீடு. மறுபடியும் நம்ம வீட்டுக்கு அந்த அழகு வருமா? மறுபடியும் அந்த நல்லவங்களால இந்த வீடு நிரம்பி வழியுமா? அந்த நாள் வருமா? நிச்சயமா வருங்க. பாலாம்பிகா அதை கண்டிப்பா சாதிப்பா. அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு தான் இப்படி சாப்பிடாம இருக்கீங்களா? வாங்க சாப்பிடலாம். ஐயா, அம்மா, ஜோதி ஐயா, சித்ரம்மா, அங்க பாருங்களேன் யாரு வராங்கன்னு. என் குருநாதர் ருத்ரன் வராரு, பாருங்களேன். குருதேவா, உங்களை அந்த தேவி கடத்திட்டு போயிட்டு தான் சித்தர் சாமி சொன்னாரு. உங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வரேன்னு போன அவருக்கும் அதே கதிதான். நீங்க 2 பேரும் இல்லாம நாங்கெல்லாம் எவ்வளவு கலங்கி போயிட்டோம் தெரியுமா? தேவி கிட்ட இருந்து நீங்க எப்படி தப்பிச்சீங்க? ஆமா, நீங்க தப்பிச்சீங்க சரி, நம்ம சித்தர் சாமி என்ன ஆனாரு? சித்தர் சாமியும் கூடிய சீக்கிரமே வந்துடுவாரு. சொன்ன ஆச்சரியப்படுவேன். அவரை தேவி கிட்ட இருந்து மீட்க போறது துர்முகன். துர்முகனா? ஏன் குருதேவா, துர்முகனா தேவி கிட்ட இருந்து சித்தர் சாமியை காப்பாத்த போறான்? ஆமா, அதுக்கு அவனை பேசி தயார் பண்ணி அனுப்பியிருக்கிறதே பாலாம்பிகா தான். அதனால துர்முக தான் தேவியை கொல்ல போறான். குருதேவா, இது ரொம்ப ஆபத்தான விளையாட்டு. அந்த துர்முக எல்லா சக்தியும் பெற்று பழைய துர்முகனா மாறிட்டானா? அதனால ஏற்பட போற விளைவுகள் எப்பா நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. நாம பட்டதெல்லாம் போதாதா? நீலகண்டா, இப்படி நினைச்சு பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இது சித்தர் சாமியோட திட்டம். இது எல்லாம் யோசிக்காமலாம் அவர் இதுல இறங்கியிருப்பாரு. நடந்த சம்பவங்கள்ல எனக்கு புரியாத ஒரு விஷயம், என்னை தேவி கிட்ட இருந்து தப்பிக்க எனக்கு உதவி செஞ்சது யாரு? கொலக்கரையில என்னை வசியப்படுத்தி அவ களத்துல தாலி கட்ட வைக்க தேவி நெருங்கினப்போ ஆகாயத்துல பறந்த அந்த எந்திர காகத்தை யார் அனுப்புனது? தப்பிச்சுட்டு ருத்ரான்னு ஒளிச்சு குரல் யாரோடுது? அது நிச்சயமா சித்தர் சாமியோட குரல் இல்ல.
சித்தர் சாமி இல்லைன்னா அது வேற யாரு? ஐயா, என்னோட சந்தேகம், தேவி கிட்ட இருந்து நீங்க தப்பிச்சு வந்துட்டீங்க. உங்களை தேடி உங்களை கொண்டு போறதுக்கு அந்த தேவி மறுபடியும் கண்டிப்பா இங்க வருவா தானே? கண்டிப்பா அவ இங்க வருவா. அப்படியே அவ வந்தா கடும் கோவத்தோட வருவா. அப்படி வெறியோட வரவ நம்ம எல்லாரையும் கொன்னுட மாட்டாளா? சித்ரா, என்ன பேசுற நீ? அதுக்காக தேவிக்கு பயந்து அவ கால்ல விழுந்து கெஞ்சணும்னு சொல்றியா? கொன்னா கொன்னுட்டு போறா. சித்தர் பாலாம்பிகாவோட புனித திருப்பணிக்காக உயிரை கொடுத்தவங்கிற பெருமையோட சாவும். யாரும் சாக மாட்டோம். எனக்கு அடிக்கல கொடுத்ததுக்காக தேவி உங்க உயிர் எடுக்க வந்தா அதை நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். அப்படி ஒரு நிலைமை வந்தா தேவி கிட்ட மறுபடியும் நான் கைதியா போவேனே தவிர உங்களை யாரையும் நான் சாக விட மாட்டேன். குருதேவா, நான் ஐயா, 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 சாமி, எனக்காக யாரும் ரத்தம் சிந்த கூடாது. நிச்சயம் தேவி என்னை தேடி இங்க வருவா. அவளால இங்க யாருக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது. வரப்போற அந்த பேரழிவு பேராபத்துல இருந்து எங்களை நீதான் காப்பாற்றணும். ருத்ரா,